ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அளவுகளோட பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, லெமன், க்ரீன் சில்லி, வேக வைத்த உருளைக்கிழங்கு, வேக வைத்த கொண்டைக்கடலை, காரா பூந்தி, சீரகத்தூள், புளி கரைசல், பேரிச்சம்பழம் ஊற வைத்தது, வெல்லம், வெங்காயம், காஷ்மீரி சில்லி பவுடர், ரெடிமேட் பூரி ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டெப் 1, வேக வைத்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடலாம். நல்லா மசிச்சிருங்க. அதோட கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கோட வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம சின்ன பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட அந்த சென்னாவையும் ஆட் பண்ணி வச்சிடலாம். ஸ்டெப் 2, க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம். இதுக்கு புளிப்பு டேஸ்ட்டு வந்து நம்ம ஆம்ச்சூர் பொடி போடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க எலுமிச்சம்பழம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளிப்பு சுவை வந்து இதிலே நமக்கு கிடச்சிரும். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பெருசோ சின்னதோ புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறையவே தண்ணி ஆட் பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணது. இந்த பானிக்கு அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டெப் 3, அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும் தண்ணியில். ஓரளவு கரைஞ்சிருச்சு.
இதோட ஊற வச்ச டேட்ஸ் ஆட் பண்ணுறோம். டேட்ஸ் ஏற்கனவே நல்லா ஊறுனதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். புளி கரைசல் ஆட் பண்ணுறோம். டேட்ஸ் வெந்ததுக்கப்புறம் தான் புளி கரைசல் ஊற்றணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஊற்றினா வேகாது டேட்ஸு. ஓகே, ஓரளவு டேட்ஸ் நல்லா வெந்துருச்சு. புளி கரைசலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அது நல்ல கலருக்காக ஆட் பண்ணுறோம். நல்லா கொதிக்கட்டும். ஓரளவு கொதித்து டேட்ஸ் எல்லாம் வெந்து பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்குது. இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா அரைப்படட்டும். நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ஓகே, ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப் 4, அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஓவராக ஹீட் ஆகக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிக்கும் போது தான் பூரி ஒன்று ஒன்றா பொரிஞ்சு வரும். நிதானமான ஹீட்டில் இப்படி மெல்ல பொரிச்சு எடுக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். ஆயில் ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஓவர் ஹீட்டில் இருந்தேன்னா பொரிஞ்சு வராது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிக்கிறோம். பூரி நல்லா பொரியட்டும். 2 சைடும் நல்லா குக் ஆனால் தான் பூரி அந்த ஷேப்பில் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸ்டெப் 5, பொரிச்ச பூரியை நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இதில் அந்த சென்னை உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சம் ஸ்டெப் பண்ணுறோம். இதுக்கு மேலே ரெட் சட்னி ஆட் பண்ணுறோம். க்ரீன் சட்னி எல்லாம் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட ரெடியாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.